இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை முறுமுறுப்பு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோலே நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். உண்மையில் முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரிக்க வேணும். முறுமுறுக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியமா இருக்கிறது. நாங்க கானான் பிரயாணத்தை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தால் அந்த கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று. ஆனாலும் அந்த ஜனங்கள் அவற்றை விசுவாசிக்காமல் அநேகர் அந்த இடத்துல முறுமுறுக்கிறதை காணலாம். அந்த ஜனங்கள் அவர்களை வழிநடத்துகிறதான தேவ மனிதனான மோசேயின் மேலும் முறுமுறுக்கிறார்கள், தேவன் மேலும் முறுமுறுக்கிறார்கள். அப்படி அவர்கள் முறுமுறுத்ததன் நிமித்தம் தேவன் அவர்களுக்கு கொடுத்ததான அந்த வாக்கு தத்தத்தை அவர்கள் இழந்து போகிறார்கள். தேவன் அவர்களுக்கு தருவேன் என்று சொன்னதான அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். சில நேரங்களில் நாங்கள் முறுமுறுக்கிறதன் நிமித்தம் பெரிதான ஆசீர்வாதங்களையும் இழந்து போகிறோம். எப்படி அந்த கானான் தேசத்துக்கு சென்று கொண்டிருந்ததான அந்த மக்கள் தேவன் தருவேன் என்று வாக்கு அளித்திருந்தும் அதுக்கு பிற்பாடு முறுமுறுக்கிறதன் நிமித்தம் அந்த வாக்குத்தத்தத்தை இழந்து போனார்களோ, அதே போல சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணி இருந்தால் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாங்கள் பொறுமையோடு இருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சில நேரங்களில் நாங்கள் முறுமுறுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து விடுவோம். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு இந்த முறுமுறுப்பு பெரிதான தடையாக காணப்படும். உதாரணமாக, ஒருவர் நம்மிடத்தில் உதவி கேட்கும் பொழுது அதை நாங்கள் செய்து தருவதாக கூறிவிட்டு அந்த உதவியை முறுமுறுத்தபடி நாங்கள் செய்வோமாக இருந்தால் அதை நாங்கள் செய்யாமல் இருப்பதே மேலானதாக இருக்கும். ஆகையால முறுமுறுக்காதிருங்கள், பெரிதான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளலாம். Have a nice day.